தாத்தா பாட்டி காலத்தில் இருந்து கண்ணில் ஏற்படும் தொற்றுகளுக்கு கூட தாய்ப்பாலை ஊற்றினால் தொற்று குணமாகும் என நினைத்து இப்போதும் கிராமப்புறங்களில் அதையே பின்பற்றி வருகிறார்கள். உண்மையிலேயே தாய்ப்பால் மருத்துவ குணம் கொண்டதா அல்லது கட்டுக்கதையா என்பது குறித்து முழுமையாக விவரிக்கிறார் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு தாய் சேய் நல மருத்துவமனை மருத்துவர் அனிதா. அதாவது முன்னாடி எல்லாம் கண் சிவந்தா தாய்ப்பாலை அதுல போடுவாங்க. ஏன்னா தாய்ப்பால் எல்லா இன்ஃபெக்ஷன் எதிர்ப்பு சக்திகளும் அந்த பால்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இன்ஃபெக்ஷன் வந்தா நம்ம உடம்புல வர போலீஸ்காரன் தான் ஆன்டிபாடிஸ். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ங்கிற திருடன் உள்ள வரும்போது இந்த ஆன்டிபாடிஸ்ங்கிறத நம்ம உடம்பு போட்டு தான் அந்த திருடனோட சண்டை போடும். தாத்தா பாட்டி காலத்திலிருந்து இயற்கையாக இருந்து வந்த பல்வேறு மருத்துவ முறைகள் மாறி தற்போது அறிவியல் ஆராய்ச்சி என மருத்துவ கட்டமைப்பு சிகரத்தை எட்டியுள்ளது. அந்த வகையில் கண்ணில் வீக்கம், கண் சிவந்து போவது, ஏதோ ஒரு காரணத்தால் கண்ணில் உண்டாகும் தொற்றுக்கு தாய்ப்பாலை ஊற்றினால் தொற்று குணமாகும் என்பதை நம்பிக்கையாக கொண்ட மக்கள் தாய்ப்பாலை கண்ணில் விட்டு வந்தனர். ஸோ தாய்ப்பால்ல அம்மாவோட உடம்புல இருந்து வர இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஆன்டிபாடிஸ்ங்கிறது நிறைய இருக்கும். அதனால கண் வீங்கும் பொழுது தாய்ப்பாலை விடுறது அப்படிங்கிறது தான் பழங்கால நம்ம மக்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ நம்ம அதை அட்வைஸ் பண்றது கிடையாது. ஏன்னா நிறைய சயின்டிபிக் வேஸ் வந்துருச்சு. ஸோ கண் வீக்கம் இருக்கு, குழந்தைக்கு கண் செவந்து இருக்கு அப்படின்னா முதல்ல அந்த கண்ணில் என்ன இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போய் அந்த அம்மா காட்டணும். ஏன்னா கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா ஈஸியா மூளைக்கு பரவிடுற வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த காலம் மாதிரி நம்ம தாய்ப்பாலெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா மூளைக்கு எப்ப பரவுதுன்னு தெரியாது. இப்போ மூளைக்காய்ச்சல்லாம் வரும்பொழுது ரொம்ப சங்கடமாயிடும். அதனால நம்ம கண்டிப்பா அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் அது போன்று அறிவியல் ரீதியாக எந்த ஒரு ஆராய்ச்சியிலும் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறியவர், கண்ணில் ஏற்படும் தொற்றை தாய்ப்பால் குணமாக்காது, அது தகுந்த சிகிச்சை அல்ல, இதனால் பின்விளைவுகள் ஏற்படலாம் என எச்சரிக்கிறார் அரசு மருத்துவர் அனிதா. முன்ன காலத்துல பெரியவங்க பண்ணதுக்கு சயின்டிபிக் பேசிஸ் இருக்கு. பட் இப்ப நாம அதை பிராக்டிஸ் பண்றது கிடையாது. கண்டிப்பா குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும். அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் டிராப்ஸ் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் செய்தியாளர் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.